உங்களுக்கு யார் மேலேயாச்சும் கசப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கசப்பை மாற்றுறது எப்படி, அதை மேற்கொள்கிறது எப்படி அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிலருக்கு மேலே நமக்கு சில கசப்புகள் சில சமயத்தில் உண்டாகுது. அதெல்லாம் கையாளுறதுக்கு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அது எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கசப்பு உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னு வேதம் சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30வது வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. உங்களுடைய கேரக்டருக்கும் உங்களுடைய சரீரத்திற்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம நிறைய நேரத்தில் வியாதிப்படுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறோன்னா, நான் பலவீனமாக இருக்கிறது, எனக்கு ஏதோ இயற்கையினால் ஏற்படுறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் வியாதிப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்கும். அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தில் உள்ள கசப்புனாலே அவங்க வியாதிப்பட்டிருப்பாங்க. பாருங்க, சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்படின்னு இருக்கு, பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு இருக்கு. உங்களுக்குள்ள ஏற்படுற பொறாமைனாலையும் உங்களுக்குள்ள ஏற்படுற கசப்புனாலையும் உங்களுடைய சரீரத்தை அது ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அவங்க மேலே நம்ம கசப்பு கொள்றதுனால, அவங்க மேலே நம்ம பொறாமை கொள்றதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு. பாதிப்பு அவங்க மேலே ஏற்படுறது கிடையாது, பாதிப்பு உங்க மேலே ஏற்படுது. அப்போ கசப்பு உங்க மேலே உண்டாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது நீங்க தான். கசப்பு எனக்கு உண்டாகாதுன்னு சொல்ல முடியாது. பாருங்க, சிலருக்கு மனிதர்கள் மேலே உண்டாகுது, சிலருக்கு கடவுள் மேலே உண்டாகுது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கசப்பான அனுபவத்தை யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. பாருங்க, கடவுள் மேலே இருக்கக்கூடிய கசப்பை கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியுது. ஆனால் மனிதர்கள் மேலே உண்டாகிற கசப்பை ஈஸியாக மன்னிக்க முடிகிறது கிடையாது. பாருங்க, இன்னைக்கு நம்ம முக்கியமாக டீல் பண்ண போகிறது இந்த மனிதர்கள் மேலே உண்டாகிற கசப்பை எடுக்கிறது எப்படின்னு. என்ற ஒரு நாள் ஒருத்தவங்க கேட்டாங்க, உங்களுடைய மிகப்பெரிய எனிமி இவர் தானே, உங்கள் ஃபஸ்ட்டு எனிமி யாருன்னு கேட்டால் நீங்கள் இவரை தானே சொல்லுவீங்க அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு யாருமே ஃபஸ்ட்டு எனிமி கிடையாது, எனக்கு யார் மேலேயும் கசப்பான அனுபவம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எப்பேற்பட்ட காயத்தை கொடுத்துருக்கிற மனிதர்கள் இருந்தாலும், அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் இருந்திருந்தாலும், நான் சொல்கிறேன், இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவர் அந்த கசப்பான அனுபவங்களை உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்குவார். சரி பிரதர், எனக்குள்ள கசப்பு இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டா அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்குள்ள தொடர்ந்து அந்த மனிதர்களை குறித்து ஒரு எண்ணம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்பேற்பட்ட காரியத்தை அவன் செஞ்சுட்டான்ல, எனக்கு எதிரடையான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டான்ல, சார் இன்றைக்கி அவன் இப்படி ஆகிட்டான், நான் இப்படி இருக்கிறேனே, இப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள குறித்து தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தடவை யோசிக்கிறத சொல்லலை, தொடர்ச்சியான நினைவுகள் அவங்கள குறித்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா உங்களுக்குள்ள கசப்பு வேறு உண்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிற மாதிரி மனிதர்கள் இவ்வளோ மோசமாக போகிறதுக்கான காரணம் எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? அதனுடைய வேறே கசப்பு தான். ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க, ஆனால் அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா கசப்பு தான். ஸ்டார்டிங்கில் அவங்கள குறித்து யோசிப்பாங்க, இவன் இப்படி இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, இவன் எனக்கு எதிராகவே செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் இப்படியே இருந்தால் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக அதனுடைய ரூட்டை ஆரம்பித்து கடைசியாக அவங்கள கொலை பண்ணுற லெவலுக்கு போகிறாங்க. அதுக்கு எங்கே வேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கசப்பில் தான் ஆரம்பிக்குது. ஆபேல் காயினை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆபேலை கொல்லுற அளவுக்கு காயின் யோசித்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கலை, ஆனால் ஆபேலினுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கீகரிச்சார் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ அவனுக்குள்ள ஒரு கசப்பு உண்டாக ஆரம்பிக்குது. இந்த கசப்பு வேரூன்றி அவனை கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அப்போ சின்னதாக ஆரம்பிக்கிற இந்த கசப்பை ஒரு மனுஷனுக்கு வெட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் கேரக்டரே மாற்றிக்கலாம். பாருங்க, நீங்கள் கசப்பை அழிக்கலை அப்படின்னா கசப்பு உங்களை அழிச்சிரும். இது உங்களுடைய கேரக்டரவே டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரி, கசப்பு வர்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம். ஆனால் இது மட்டும் நடக்கிறது கிடையாது. ஒரு மனுஷன் மேலே கசப்பு உண்டாச்சு அப்படின்னா நீங்கள் சில விஷயத்தை இழப்பீங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் உங்களுக்குள்ள உண்டாகக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு. நிறைய பேர் கர்த்தருடைய கிருபை எப்படி தெரியுமா இழந்து போகிறாங்க? மற்றவங்களுக்கு மேலே கொடுத்துருக்கிற கிருபையை பார்த்து இவங்க அவங்க மேலே கசப்பான அனுபவங்களை காமிக்கிறதுனால. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் ஒரு மனுஷன் மேலே ஒரு விசேஷத்தை கிருபையை வச்சிருக்கிறாருன்னு வைப்போம். இப்போ அந்த மனிதர் மேலே உங்களுக்கு கசப்பு உண்டாகுது. ஒரு தேவ மனிதர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் மேலே ஒரு கசப்பான அனுபவம் உண்டாகும் போது, அவரை பற்றி நீங்கள் குறை பேசும்போதோ, அவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசும்போதோ, அந்த மனிதரை மட்டும் பேசலை, அந்த மனிதர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரேஸையும் நீங்கள் வேல்யூ பண்ணாமல் விடுறீங்க. அந்த கிரேஸுக்கு எதிராக உங்களுடைய கசப்பான அனுபவத்தை காமிக்கிறீங்க. இதனாலே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு தர வேண்டிய பெற்றுக்கொள்ள வேண்டிய கிரேஸை இழந்துடுறாங்க.
அதனால தான் கசப்பான வேர் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய கிருபையை இழந்து போக வைக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சிருக்காரு. அவருடைய கிருபையினால் அவர் ஒரு வீடு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த மனிதர் மேலே ஒரு கசப்பான அனுபவம் இருக்குது. வீடு வாங்கின மனிதர் மேலே இவன் வீடு வாங்கிட்டானே, இவன் எப்படி வாங்கினான்றதை 4 பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம். இவன் வந்து இப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, இவனை பற்றி தப்பாக நம்ம சொல்லுவோம். ஏன்னா இவனுக்கு குறித்து நமக்கு கசப்பான அனுபவம் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம தாக்குறோம் அப்படின்னா, இப்போ இவன் வீடு வாங்கினதை வச்சு தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட உங்களுடைய கசப்பான அனுபவத்தை ஆண்டவருடைய கிருபைக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் நிற்கிறது அந்த நபருக்கு மட்டும் கிடையாது, அந்த கிருபைக்கும் எதிராக நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணாதீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு மனிதர் மேலே கசப்பான அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற வேண்டியது இருக்கும், ஆனால் வேற யாரோ ஒருத்தவங்க பெற்றிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டியது இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற வேற யாரோ அது நல்லா இருப்பாங்க. அவங்க மேலே கசப்பை காமிக்காதீங்க. என்ன தெரியுமா சொல்லுங்கள், அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வீடை கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு காரை கொடுத்துருக்கிறாரு, அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு, அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, எனக்கு இல்லையே அப்படின்னு கசப்பான அனுபவத்தை கொண்டு வராமல், அவங்களுக்கு ஆசீர்வதித்த கர்த்தர், அவங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்த கர்த்தர் எனக்கும் கொடுப்பார், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லும் பொழுது உங்கள் மேலே வச்சிருக்கிற கிரேஸ் பெருக ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது அப்படின்னு இருக்குது. அவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபைக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் வச்சுருக்கக்கூடிய கிருபையை பெருக செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்படி தான் ஒரு கசப்பான அனுபவம் யோசேப்புக்கு உண்டாயிருக்குது. அவன் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான், அவன் கூட இருக்கிறவனுக்கான சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்கிறான், பார்த்தா அவன் வெளியே போயிடுறான், இவன் இன்னும் சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்கிறான். ஆண்டவருடைய கிருபை இந்த விடுதலையாக்கப்பட்ட மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் யோசேப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவன் சிறைச்சாலையில் இருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணல தெரியுமா, என்ன ஆண்டவரே அவனெல்லாம் விடுதலை ஆக்குறீங்க, அவனை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கசப்பான அனுபவத்தை அந்த மனிதன் மேலே காமிக்கல. யோசேப்புக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் இன்னைக்கு அவனை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கான ஒரு டைம் வரும், எனக்கு ஆண்டவர் உன்னை வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இந்த எகிப்து தேசம் முழுவதையும் கர்த்தர் என்னுடைய கையில் கொடுப்பாரு, என் மேலே ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்க மேலே காமிக்கக்கூடிய கசப்பையோ மற்றவங்க மேலே காமிக்கக்கூடிய வெறுப்பையோ நீங்கள் விட்டுருவீங்க. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஏன் சிலர் மேலே பொறாமப்படுறீங்க, ஏன் சிலர் மேலே கசப்பை கொண்டு வரீங்கன்னு தெரியுமா? உங்களுடைய அழைப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆபிரகாமை பார்த்தீங்க அப்படின்னா, லோத்தை பார்த்து சொல்கிறான், உனக்கு எந்த சைடு வேணுமோ எடுத்துக்கோ, நீ கிழக்குக்கு போனால் நான் மேற்கு போகிறேன், வடக்கு போனால் தெற்குக்கு போகிறேன், எந்த சைடை நீ சூஸ் பண்ணணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ, நான் இடத்த பார்க்கல, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது, எதை வேணால் நீ சூஸ் பண்ணிக்கணும், ஒரு தாராளமாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்க முடியுது. இது எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? இது ஆபிரகாம் மேலே இருக்கக்கூடிய அழைப்பிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போது உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மற்றவங்கள பார்த்து கசப்பான தன்மையை நீங்கள் காமிக்க மாட்டீங்க. சரி பிரதர், இந்த கசப்பான அனுபவத்தை மேற்கொள்கிறது எப்படி? இது மற்றவங்களுடைய வளர்ச்சினால் வர்றது மட்டும் கிடையாது, சில பிரச்சனைகள்னால, சில ஏற்படுத்தி இருக்கிற காயத்தினால, உங்களுடைய சூழ்நிலையால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற யாரோ ஒருத்தர், ஏதோ ஒரு ஊழியக்காரர், யார் வேணால் உங்களை சுற்றி ஒரு கசப்பை உங்களுக்குள்ளே விதைச்சிட்டு போயிருக்கலாம். எப்படி இந்த கசப்பை மேற்கொள்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கசப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலே யோசேப்பை தான் சொல்ல முடியும். மனிதர்கள் அவ்வளோ காயங்களை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அவனுடைய சகோதரர்கள்லேருந்து எல்லாரும் போகிற எல்லா இடத்துலையும் அவனுக்கு கசப்பான அனுபவங்கள் உண்டாகுது. ஆனாலும் அவன் அந்த கசப்பை எப்படி தெரியுமா மேற்கொண்டான்? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்போ யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பு கிட்ட வந்து நிற்கும் போது யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஏன்னா இவனுடைய சகோதரர்கள் இவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் விதைச்சிருக்கிறாங்க. அவனை குழியில் தூக்கி போட்டிருக்கிறாங்க, அவன் இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. இவ்வளவு மோசமான காயங்களை எல்லாத்தையும் இந்த யோசேப்புக்கு செஞ்சும் யோசேப்பு கசப்பான அனுபவத்தை தங்களுடைய சகோதரர்கள் மேலே காமிக்கலன்னு பார்க்குறோம். இதை நீங்கள் வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டு பார்க்கணும், எப்படி யோசேப்புக்கு இப்பேற்பட்ட கேரக்டர் வந்துச்சு. இதை நாம் வாசிக்கும் போது சில நேரத்தில் தோணும், நான் மட்டும் இந்த இடத்துல யோசேப்பாக இருந்திருந்தேன் அப்படின்னா இவங்களை தூக்கி சிறைச்சாலையில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் எப்படி அவன் இந்த கசப்பான அனுபவத்தை மறுபடியும் செலுத்தலை, எப்படி இவனுக்குள்ள மன்னிக்கிற தன்மை வந்துச்சு, எப்படி இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு? ஏன் தெரியுமா? அவன் மனிதர்கள் அவன்கிட்ட எதை காமிச்சாங்களோ அதே விஷயத்தை அவங்கக்கிட்ட மறுபடியும் காமிக்கணும்னு யோசிக்கல. மனுஷர்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கசப்பை விதைச்சாங்க. இதே கசப்பை நான் மறுபடியும் உங்களுக்கு காமிப்பேன்னு சொல்லலை.
ஆண்டவர் அவனுக்கு காமிச்ச கிருபையை, ஆண்டவர் அவனுக்கு காமிச்ச தயவை இந்த மனிதர்கள்கிட்ட காமிக்கிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார்னு இருக்கு. மனுஷங்க உங்க மேல கசப்பான அனுபவங்களை விதைக்கும் போது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒருத்தராக கூட இருக்கலாம். யோசேப்பினுடைய சகோதரர்கள் தான் பார்க்குறோம். உங்களை சுற்றி இருக்கிற எவ்வளோ நெருக்கமான நபராக கூட இருக்கலாம். அவங்க இந்த மாதிரியான காயங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் போது மறுபடியும் நீங்கள் காயத்தை தான் உங்களுக்கு தரணும்னு கிடையாது. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என் மேலே இருக்குது, உங்களுடைய அழைப்பு என் மேலே இருக்குது, நீங்கள் எனக்காக தயவை செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் எனக்காக நன்மையை செஞ்சுருக்கிறீங்க, அதனால் நான் இந்த மனிதர் மேலே எதை தெரியுமா காமிக்க போகிறேன், நீங்கள் எனக்கு காமிச்ச அதே கிருபை இந்த மனிதர் மேலே காமிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள கசப்பின் வேர் ஊன்றும் பொழுது அதை வெட்டி எரிய ஆரம்பிப்பீங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சிலருக்குள்ளே இருக்கக்கூடிய கசப்பின் வேரை வெட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய பிரேக் த்ரூ அது தடை பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்களுடைய கிருபை அது தடுத்து நிறுத்தி வச்சிருக்குது. உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லாதபடிக்கு சில கசப்பான அனுபவங்கள் உங்களை தடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் ஒரு டெலிவரன்ஸ் நடக்குது. நான் இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். மனிதர்கள் எந்த ஒரு கசப்பான அனுபவங்களையும் காயத்தையும் உங்களுடைய இருதயத்தில் ஏற்படுத்தி இருந்தாலும், யார் இவங்களுக்கு தீமை செஞ்சுருந்தாலும் நீங்கள் இவங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறீங்க, நீங்கள் இவங்களுக்கு தயவு தரவராக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மாறாவும் மதுரமாகட்டும். எல்லா கசப்பான அனுபவங்களும் ஸ்வீட் ஆகட்டும், இனிப்பான அனுபவமாக மாறட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்களுடைய இருதயம் புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கட்டும். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் அப்படின்னு தாவீது சொல்கிற மாதிரி இவங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்டு இருக்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வேலையில் இவங்க மேலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறதற்காக நன்றி. இவங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம். பாருங்கள், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்ட்டு இருக்குது. இந்த வார்த்தைக்கு விதைக்க விரும்புகிறவர் கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் காணிக்க அனுப்பிச்சு வைக்கலாம். தொடர்ந்து இந்த செய்தினால் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் அப்படின்னா மாதந்தோறும் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராகவும் மாறிக்கலாம். இன்டர்நேஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் பேபால் மற்ற வெஸ்டர்ன் யூனியன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயரை டைப் பண்ணியோ வாய்ஸ் நோட்டாவோ நீங்கள் கண்டிப்பாக அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.